ஹலோ நண்பர்களே, நான் இப்போ வந்து ஜெனரல் அனஸ்தியா பற்றி பேச போகிறேன். ஜெனரல் அனஸ்தியானா வந்து பேஷண்ட்டை அன்கான்ஷியஸ் ஆக்கி தசைகளை செயலிழக்க வைத்து ஆர்டிஃபிஷியலாக வென்டிலேட் பண்ணி, அதாவது வாய் வழியாக ஒரு டியூப் போட்டு மூச்சு குழாய் வரைக்கும் நிறுத்தி 2 நுரையீரலையும் வென்டிலேட் பண்ணி, அதுக்கு ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல்னால் வந்து செயற்கை மூச்சு கொடுத்து ஆப்ரேஷன் ஃபுல்லாக வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஆப்ரேஷன் அப்போது ஆக்சிஜனும் கொடுப்போம், மயக்கத்துக்கு மருந்தும் கொடுப்போம், வலிக்கு மருந்தும் கொடுப்போம். பேசிக்காக ஜெனரல் அனஸ்தியாவில் 3 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று வந்து அம்னீசியா, ஞாபக மறதி. பேஷண்ட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் வரும்போது வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து நினைவு இருக்கும். ஒன்ஸ் மருந்து கொடுக்க ஆரம்பிச்சப்பமா அவங்களுக்கு அந்த நினைவு போயிடும். வலி எதுவும் தெரியாது. ஆப்ரேஷன் முடிஞ்சப்பறம் தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். ஆப்ரேஷன் பண்ணது அவங்களுக்கு தெரியாது. இது பேர் வந்து அம்னீசியா. அனல்ஜீசியானா வலியே இல்லாமல் இருக்கிறது. அனல்ஜீசியாவில் வந்து வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து மருந்துகள் கொடுப்போம். அதனால் வந்து ஆப்ரேஷனுடைய வலி வந்து தெரியாது. மசில் ரிலாக்ஸேஷன்னா தசைகள் செயலிழக்க செய்தல். ஏன் தசைகள் செயலிழக்க செய்கிறோன்னா, ஆப்ரேஷன் பண்ணுற சர்ஜன் தசைகள் இறுக்கமாக இருந்தால் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஸோ வந்து எல்லா தசைகளையும் செயலிழக்க செஞ்சுருவோம். ஸோ அதனால தான் வந்து பேஷண்ட்டால் மூச்சு கூட விட முடியாது. ஸோ அப்போது தான் வந்து நாங்கள் வந்து அந்த மூச்சு குழாய் வழியாக டியூப் போட்டு வென்டிலேட் பண்ணுவோம். இது எந்தெந்த சர்ஜரிக்கெல்லாம் வந்து பண்ணலான்னா, லாங் ஸ்டாண்டிங் சர்ஜரி, 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் சர்ஜரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது மாதிரி லாங் ஸ்டாண்டிங் சர்ஜரிக்கு, லாங் டியூரேஷன் சர்ஜரிக்கு கண்டிப்பாக பண்ணலாம். மூக்கு, வாய், தலைப்பகுதி, இது சர்ஜரி எல்லாத்துக்குமே வந்து ஜெனரல் அனஸ்தீசியா தான் கொடுப்பாங்க. கழுத்து, லங்ஸு, தோல் பட்டி கூட வந்து நோ பிளாக்லாம் இருக்குது. பட் ஜெனரல் அனஸ்தீசியா முக்கால்வாசி சர்ஜரிக்கு வந்து ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா சர்ஜரிக்குமே ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்கலாம். ஏன் ஜெனரல் அனஸ்தீசியா எல்லா சர்ஜரியும் கொடுக்க மாட்டோம்னா, சில நேரத்தில் ரிகவரின்றது வந்து டிலே ஆகலாம். எஸ்பெஷலி கிட்னி பேஷண்ட்ஸு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க, லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்க, ரொம்ப வயசானவங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப யங்காக இருக்கவங்க, இல்லை லங்ஸ் இஷ்யூ இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து ரிகவரி டிலே ஆகலாம், ரிகவரி ப்ரொலாங் ஆகலாம். போஸ்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா வந்து வென்டிலேட்டர் தேவைப்படலாம். இது மாதிரி வந்து கொஞ்சம் சில காம்ப்ளிகேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப லங்ஸ் டேமேஜ் ஆனவங்க, கிட்னி டேமேஜ் ஆனவங்க, லிவர் டேமேஜ் ஆனவங்கலாம் ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். பட் எனிவே ஹை ரிஸ்க் சர்ஜரி, ஒரு பேஷண்ட்டை வந்து உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா வந்து மெயின் சேஃபஸ்ட் அனஸ்தீசியா வந்து ஜெனரல் அனஸ்தீசியா தான் சொல்லலாம். அதுக்கப்புறமா லாப்ரோஸ்கோபி சர்ஜரியில் வந்து கண்டிப்பாக வந்து ஜெனரல் அனஸ்தீசியா தான் கொடுக்குறோம். ஏன்னா அதில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கொடுத்து அப்டாமினை வந்து வீங்க செய்வாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளே வந்து பாடியில் ரீட்டைன் ஆகும். அதை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்தா தான் வந்து பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, வலியும் தெரியாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இண்டிகேஷன் ஃபார் ஜெனரல் அனஸ்தீசியா. எந்த கண்டிஷனில் வந்து ஜெனரல் அனஸ்தீசியா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து லங்ஸ் ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆனதில்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்னி டேமேஜ், லிவர் டேமேஜ் அப்படிலாம் இருந்தாலும் ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு யோசிக்கணும். பட் இப்போ இருக்க ட்ரக்ஸ், முக்கால்வாசி ட்ரக்ஸ் வந்து ரிகவரி வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நிறைய கண்டிஷனில் நான் வந்து கிட்னி டேமேஜ் இருக்க பேஷண்ட்டு கூட ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்துருக்கோம். ரிகவரி ப்ரொலாங் ஆனாலும் உங்களுக்கு போஸ்ட் ஆப் சப்போர்ட் இருக்கும்போது பரவாயில்ல கொடுக்கலாம். ஆனால் லங்ஸ் டேமேஜ் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யோசித்து ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்கறது நல்லது. வேறு ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பைனலோ ஒரு எபிடியூரலோ கொடுக்கறதுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஜெனரல் அனஸ்தீசியாவுடைய இண்டிகேஷன்ஸ், இம்ப்ளிகேஷன்ஸ், கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ். ஸோ உங்களை திருப்பியும் இன்னொரு அனஸ்தீசியா பற்றி பேசுகிறதுக்காக திருப்பி வரேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.